ஸோ அண்டர் 20Kல இந்த 2021 என்னெல்லாம் ஃபோன்ஸ் லான்ச் ஆக போகுது, ஏதோ பெருசாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்ம சேனலில் முன்னாடி கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்காக இந்த வீடியோ நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் ரொம்ப இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன் அந்த ஃபோன்ஸ் பற்றி, பிகாஸ் அது ரிலீஸ் ஆகாத நிலைமையில் அந்த ஃபோனை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. அதை பற்றி உள்ள லீக்ஸ் அந்த மாதிரி தான் பேசுவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஷாமியோட Redmi Note 10 Pro அப்படின்னு சொல்லியிருக்கேன். எப்போவுமே அவங்களோட நோட் சீரிஸில் ஏதாச்சும் ஒன்று விட்டுக்கிட்டே இருப்பாங்க, அது செம்ம சக்ஸஸ் ஆகும். Note 9 Pro போன வருஷம் அவ்வளோ பெருசாக ஓடலை. Note 10 Proவில் என்ன கொண்டு வராங்கன்னு அப்படின்னு வந்திருக்குன்னா, Snapdragon 765G, ஒரு 6.67க்கான ஒரு ஸ்க்ரீன், ஆனால் 120Hz என்னன்னு இது வரைக்கும் தெரியல. 64MP கேமரா செட்டப், போக்கோவோட அப்படி அதே கேமரா செட்டப் வித் 5100 mAh பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு லீக் சொல்லுது. இந்த ஸ்பெக்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிகாஸ் எனக்கு 120Hz கொண்டு வர மாட்டாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா அதோட ப்ரைஸ், எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19,000 பக்கம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ப்ரைஸுக்கு Snapdragon 765 அவங்க எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ஒன்று பெருசாக காம்ப்ரமைஸ் பண்ணிவிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அடுத்த ஃபோனும் பார்த்தீங்க, சாம்சங்லேருந்து வந்திருக்கு. பட் இது கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லை எனக்கு. சாம்சங்கோட A52 ஒரு எக்ஸ்பெக்டடாக தான் இருக்குது. அது வந்து இங்கே என்ன பெரிய குழப்பம்னா, ஒன்று எக்ஸினாஸ் கவுண்டர் பார்ட் ஏதாவது சிப்செட் வச்சுருவாங்களா, இல்லாட்டி இதில் Snapdragon 750Gயோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி சில ரூமர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சாம்சங் டிவைஸ் ஸ்னாப்ட்ராகனோட வந்தாலே அது ஹிட்டு தான். ஃபார் எக்ஸாம்பிள் சாம்சங் கேலக்ஸி M51 25,000 ரூபாய்க்கு 730G கொடுத்தாலும் அது பாருங்கள் எவ்வளோ நல்லா ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ நல்ல டிவைஸாக இருக்குது. ஸோ இந்த டிவைஸ் சாம்சங் கேலக்ஸி A52 பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 inch AMOLED, அஃப்கோர்ஸ் சாம்சங்னாலே AMOLED தான். 64MP +12 +5 +5, அதில் 64MP சென்சார் வந்து ஒரு சோனி சென்சார், இதில் 4000 mAh பேட்டரி அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு இவ்வளோ தான் நமக்கு டீட்டெயில்ஸ் தெரியுது இந்த ஃபோனை பற்றி. ஸோ இந்த ஃபோனோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20,000 போட்டிருக்காங்க. பட் வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். சாம்சங் M சீரிஸ் ஃபோனே ஒரு 730G 25K லான்ச் பண்ணுறாங்கன்னா, A சீரிஸ் அவங்களோட ப்ரீமியம் மாதிரி, அது இந்த ப்ரைஸில் எடுத்துகிட்டு வர மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த ஃபோன் பார்ப்போம். OnePlus Nord N100. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லிஸ்ட்டில் இருக்குது, லைக் நிறைய ரிசர்ச்சஸில். பட் கொண்டு வந்தாங்கன்னா ஓடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்பெக்ஸை நான் சீக்கிரமாக படிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு Qualcomm Snapdragon 460 தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா Snapdragon 662வோட ஒரு மட்டமான ப்ராசஸர் வச்சுக்கலாம். 662ல் உள்ள சிபியூவை மட்டும் கொஞ்சம் மொக்க சிபியூவாக போட்டிங்கன்னா அதான். ஆனால் நல்ல ஜிபியூ, ஒரு டீசெண்டான ஜிபியூ இருக்குது. 6.52 inchக்கான ஒரு 90Hz டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. அட்லீஸ்ட் 90Hz இருக்குது. கேமரா செட்டப்பும் அவ்வளோ இம்ப்ரெசிவ் இல்லை. 13+2+2 MP வைட் ஆங்கிள் கிடையாது. அந்த 13MP சென்சார் என்ன சென்சார்னே தெரில. ஒரு 5000 mAh பேட்டரி. ஆனால் இந்த ஸ்பெக்ஸில் வந்து கன்ஃபார்ம் தான். பிகாஸ் இந்த ஃபோன் ஏற்கனவே யூரோப் யூஎஸ்லலாம் லான்ச் ஆகிடுச்சு. அந்த ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃபோன்ஸுன்ற பேரே ஒன்று கிடையாது. அதனால் இந்தமாரி விடும் போது அவங்களுக்கு இப்படிலாம் ஃபோன் வருமானு ஆச்சரியமாக அவங்க வாங்குறாங்க. நம்ம ஊரில் ஃபோன்னாலே பட்ஜெட் தான். ஸோ இந்த ஃபோன் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,000க்கு இந்த ஸ்பெக்ஸ் எனக்கு என்னமோ வர்த்தா படலை. OnePlus 10 இந்த மாதிரி எதுவும் பண்ணி கெடுத்துக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே சொல்லுங்கள். அடுத்தது Redmi Note 10 Pro பார்த்துட்டோம். Note 10 ஒன்று வரும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. 17,000க்கு Snapdragon 750G, ஒரு 6.67 inch LCD, அதே ஒரு Poco F3யோட ஒரு கேமரா செட்டப், 64MP ஒரு செட்டப், 4800 mAh பேட்டரியோட வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் டீசெண்டாக வருது. பிகாஸ் 17,000க்கு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் 750G அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராசஸரை அண்டர் 20K இவ்வளோ கொண்டு வராங்கன்னு நினைக்கிறாங்கன்னா அது ஒரு நல்ல விஷயம் தானுங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்தது ரியல்மி தரப்புலேருந்து ஒரு ஃபோன் வரப்போகுது. ரியல்மி ஃபோன் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. வாரம் ஃபோன் விட்றவங்க என்னடா இன்னும் ஃபோனே விடலையேன்னு பார்த்தேன். ஸோ Realme X7 அப்படின்ற ஃபோனை இந்தியாவுக்கு ஒரு வழியாக எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 800U இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் ப்ராசஸர் மாற்றி எடுத்துகிட்டு வராங்க. இதில் ஒரு 6.43 inchக்கான ஒரு டிஸ்பிளே இருக்குது. கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள அதே செட்டப் தான். 64MP சோனி கேமரா ப்ளஸ் 8MP வைடு ப்ளஸ் 2+2 டெப்த்து மேக்ரோ. பேட்டரி 4300 mAh பேட்டரி, 30 வாட் சார்ஜ். ஸோ அடுத்தது Realme V5ன்ற ஒரு ஃபோன் பற்றி போட்டிருக்காங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 16,000 பக்கம் லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக பேர் இந்த நார்சோ சீரிஸ் கடையில் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 720ல் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. கேள்விப்பட்ட வரைக்கும் அது நல்ல ப்ராசஸர் தான். 6.5 inchக்கான ஒரு 90Hz LCDயோட வரும். 48MP கேமரா செட்டப்போட வருதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இது அவங்களோட நார்சோ லைனப்பில் ஒன்றா எடுத்துகிட்டு வந்துடுவாங்க தான் நான் நினைக்கிறேன்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா விவோ ஐக்யூ ஞாபகம் இருக்காங்க. போன வருஷம் 2020 ஸ்டார்டிங்கில் ஐக்யூ தீனு ஒரு வேறு லெவல் ஃபோனை விட்டாங்க. அதுக்கப்புறம் கம்பெனி எங்கே காணாமல் போனாங்கன்னே தெரில. 17,000க்கு அவங்க ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு. என்னென்னா விவோ ஐக்யூ Z1X. ஸோ இது பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 765Gயோட வருது. 6.57 இன்ச்க்கான ஒரு 120 Hz IPS LCD டிஸ்பிளேயோட வருது. சூப்பர். 40MP சோனி சென்சர் +2+2. ஸோ இதில் வந்து ஒரு வைட் ஆங்கிள் கிடையாது. இந்த ப்ரைஸில் வைட் ஆங்கிள் கொடுக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. 5000 mAh பேட்டரி இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. 16MP செல்ஃபி கேம். கொஞ்சம் டீசெண்டான ஸ்பெக்ஸ் மாதிரி தான் இருக்குது. இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே சொல்லுங்கள். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட ஃபோன் இருக்குங்க. இனிமேல் வந்து கொஞ்சம் வர்த்தியானது மட்டும் சொல்கிறேன். ரியல்மியோட V5 பார்த்த மாதிரி ரியல்மி V15 ஒன்று வரும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இது இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 800 ப்ராசஸரோட ஒரு 60 Hz AMOLED ஸ்க்ரீனோட கிட்டத்தட்ட அவங்க ஒரு 15,000 பக்கத்தில் ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஃபோன்ஸ் இருக்குது. இன்னும் நிறையா ஃபோன்ஸ் இருக்குது. பட் தான் சொல்ல வரேன் அப்படின்னா இதில் உள்ள முக்கால்வாசி ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ஒரு ஜென்ரேஷனல் லீப் இருக்க போதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. பிகாஸ் கடந்த 2 வருஷமாக Snapdragon 710, 712, 720G, 730 இதை தாண்டி நம்ம நகரவே இல்லை. அதேமாதிரி கேமரா 40MP, 64MP. ஸோ இந்த வருஷம் தான் ப்ராசஸரில் ஏதோ ஒன்று மாத்திரம் கொண்டு வராங்கன்னு கிளியராக தெரியுது. ட்ரெண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா Snapdragon 713 ஒரு ப்ராசஸர் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் Redmi K20 21,000 அதை எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ அதை பாராட்டி எல்லாம் பேசினாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள் 730G 16,000 கிடைக்குது. ஸோ இந்த 750G 765Gலாம் 120Kல வருது. பெருசாக ஆச்சரியம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த மாதிரி பவர்ஃபுல்லான ப்ராசஸர்ஸ்லாம் 120Kக்கு வந்துடும். மீடியாடெக்கோட டைமென்சிட்டி சீரிஸும் இன்னும் கொண்டு வராங்க இந்தியாவில். இப்போ ரெனோ 5 Pro லான்ச் ஆக போகுது டைமென்சிட்டி 1000+ஓட. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் நிறையா பார்க்கணும், வேறு பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கண்டிப்பாக இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.